ஹாய் ஹலோ வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நான் முழுசா நம்புறேங்க. நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு உங்களுக்காக வந்திருக்க யுனிவர்சல் மெசேஜும் மற்றும் ஏஞ்சல் மெசேஜ் என்னன்னு பார்க்கலாங்க. இன்னைக்கு வந்திருக்க மெசேஜஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க லைக்ஸ் அண்ட் ஷேர்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை கொடுங்க. இன்னைக்கு வந்திருக்க மெசேஜஸ் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்திருக்க கார்டு த வீல் வந்திருக்குங்க. இட்ஸ் அ ஃபார்ச்சூன் வீல், லக், ப்ராக்ரஸ் அண்ட் சேஞ்ச். உங்களோட ஒரு லக் வந்து ஒரு அதிர்ஷ்டம் வந்து ப்ராசஸில் இருக்குது. நீங்கள் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க, நம்ம இவ்வளோ அதிர்ஷ்டமானவங்களா, நம்மளுக்கு இவ்வளோ லக் இருக்கான்னு நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. அது வந்து ஒரு ஃபார்ச்சூன் வீல் உங்களை வந்து சுற்றி வருது. உங்களுக்கு எப்போவோ நடந்திருக்கலாம், இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைமும் இருக்கலாம். ஒரு நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்குங்க, ஒரு நல்ல லக்கு கிடைக்கும். இப்போ வந்து யாருக்காவது ரொம்ப நல்ல பெரிய விஷயம் கிடச்சிட்டா அவள் எவ்வளோ அதிர்ஷ்டசாலி, அவள் எவ்வளோ லக்கி பர்சன்னு சொல்கிறோம். அந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டசாலியாக லக்கி பர்சனாக நீங்கள் மாறுறதுக்கான டைம் இது. இதை நான் கண்டிப்பாக சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் லக் கிடைக்கும், லக் அடிக்கும். இதை நம்ம நம்பணும். நம்பி நம்ம யூனிவர்ஸ் கிட்ட ப்ரே பண்ணும்போது கண்டிப்பாக சில பேர் லக்கை நம்ப மாட்டாங்க, ஹார்ட் ஒர்க்கை நம்புவாங்க. ஸோ உங்களோட பர்ஸ்பெக்டிவ் எப்படி வேணா இருக்கலாம். ஆனால் உங்களோட லைஃப்லேயும் லக் ஒன்று வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் டேஸ்ட் பண்ண போகிறீங்க. ஒரு அதிர்ஷ்ட காற்று வீச போது லக்கு கிடைக்க போகுது. அது வந்து ஒரு வீல் மாதிரி ஒரு தடவை கிடச்சி உங்களுக்கு ரொம்ப நாள் கழிச்சு இன்னும் இப்போ கிடைக்கலாம், இல்லை இப்போ கிடைச்சது இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு அது ஒரு வீல் மாதிரி சுற்றி உங்களுக்கு வந்து கிடைக்கலாம், அந்த மாதிரி. பட் இது உங்களுக்கான டைம், உங்களுக்கான அதிர்ஷ்ட கதவு திறக்க போகுது. ஸோ குட் லக். கண்டிப்பாக அந்த அதிர்ஷ்டம் ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கணும். செகண்ட் கார்டு உங்களுக்கு வந்திருக்கிறது 9 ஆஃப் எர்த் வந்திருக்குங்க. கண்டென்ட்மெண்ட், லக்ஸுரி அண்ட் இண்டிபெண்டன்ஸ். ஆக்சுவலாக ரொம்ப அழகான கார்டு வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் கார்டுமே அதிர்ஷ்டத்தை பற்றி வந்திருக்கு, செகண்ட் கார்டு லக்ஸுரியை பற்றி வந்திருக்கு. லக்ஸுரியாக அதிர்ஷ்டம் தாங்க, அதிர்ஷ்டமே லக்ஸுரி தான். நம்மளுக்கு வந்து ஒரு விஷயம் கிடைச்சி அது ரொம்ப மனசுக்கு திருப்தியாக அனுபவிச்சுட்டு ஒரு இடத்துல சைலண்ட்டாக ஹாப்பியாக உட்கார்ற ஒரு டைம் இருக்குது பார்த்தீங்களா. எல்லாருமே அதை நினைப்பாங்க. எவ்வளோ பிஸியாக இருந்தாலும், எவ்வளோ இல்லாட்டி என்ன சொல்கிறது, எந்த நிலைமையில் இருந்தாலும் அப்போ ரிலாக்ஸாக ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட மாட்டோமா, நம்மளுக்கு தேவையானதெல்லாம் நம்ம கையில் கிடச்சிடாதான்னு சொல்லி ஒரு நிமிஷம் எல்லாருமே யோசிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு சுற்றி உள்ள இருக்கவங்களுக்கோ ஒரு நல்ல விஷயம் நடக்கும். அது ஃபர்ஸ்ட்டில் வந்த மாதிரி தான், அது ஒரு அதிர்ஷ்டமாக கூட இருக்கலாம். செகண்ட் கார்டுக்கும் ஃபர்ஸ்ட் கார்டுக்கும் நிறைய ஒற்றுமை இருக்குது. ஒரு அதிர்ஷ்டத்தால் ஒரு லக்ஸுரி லைஃப் அந்த மாதிரி கிடைக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்கும். இது வந்து ஒரு ஹிண்ட் தான், பட் அந்த அதிர்ஷ்டம் எந்த மாதிரி வேணால் உங்களுக்கு கிடைக்கலாம். தேர்ட் கார்டு உங்களுக்கு வந்திருக்குது பிரில்லியன்ட், எக்ஸ்பீரியன்ஸ்ட் அண்ட் ஹியூமரஸ் வந்திருக்குங்க. ஒரு விஷயத்தை செய்யும் போது நீங்கள் ப்ரில்லியண்ட்டாக யோசித்து செய்ய போகிறீங்க. இது நாள் வரைக்கும் ஏனோ தானோன்னு செஞ்சுருக்கலாம், எடுத்தோம் கவுத்தோன்னு செஞ்சுருக்கலாம், யோசிக்காமல் ஒரு விஷயத்தில் இறங்கியிருக்கலாம். இல்லை ஆல்ரெடி நீங்கள் வந்து ரொம்ப ப்ரீ பிளான்டாக இருக்கவங்களா இருக்கலாம், ஆல்ரெடி ரொம்ப அறிவாளியாக யோசித்து எல்லா விஷயத்தையுமே கரெக்டாக செய்கிறவங்களா இருக்கலாம். பட் இப்போது இந்த டைம் உங்களுக்கான டைம். நல்ல ஒரு பிரில்லியன்ஸ் உங்களுக்குள்ளே வரப்போகுது. உங்களோட அனுபவத்தால் அது கிடைக்க போகுது. அதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கெயின் ஆகும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலயமா உங்களோட அறிவு மேம்படும். அதுதான் இதில் சொல்கிறாங்க. அதில் வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப டஃப்பாக இல்லாமல் ரொம்ப ஹியூமரஸாக அந்த விஷயத்தை வெளிப்படுத்துவீங்க. ஸோ உங்களுக்குள்ளே இது நடக்கும், அது தானாகவே நடக்கும். அது நீங்களே நோட் பண்ண ஆரம்பிப்பீங்க. நீங்கள் முன்னை விட ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டாக பேச ஆரம்பிப்பீங்க, அனுபவசாலியாக ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக பேச ஆரம்பிப்பீங்க. அதே மாதிரி உங்களுக்குள்ளே ஒரு நகைச்சுவை தன்மையும் அதில் கலந்து வரும். ஸோ யாருமே உங்களை வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, திமிராக இருக்காங்க, இவங்களுக்கு தான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுகிறாங்க, இவங்க தான் எல்லாருமே பார்த்த மாதிரி பேசுகிறாங்கன்னு சொல்லாமல் அதை நீங்கள் ஹியூமரஸாக சொல்லும் போது அதையும் அவங்க அட்வைஸையும் எல்லா விஷயத்தையும் மற்றவங்க ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கும் ஒரு நல்ல பயனுள்ளதாக இருக்குங்க. ஸோ இந்த 3 விஷயமும் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் வந்திருக்கு. உங்களுக்கும் நல்லது நடக்கணும். நம்ம எல்லாருக்குமே யூனிவர்ஸ் நல்ல விஷயங்களை அள்ளி அள்ளி தரணும்னு சொல்லி நான் ப்ரே பண்ணிக்கிறேன். இப்போ நமக்காக வந்திருக்க ஏஞ்சல் யார், அவங்க என்ன மெசேஜ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நமக்காக வந்திருக்க ஏஞ்சல் லீலா வந்திருக்காங்க. லியலா, LEILA, லியலா. ஸ்பெண்ட் time alone in nature, meditating about your desire and intentions. Ask the angel to help you gain a positive perspective. அமைதியாக அழகாக ஒரு இடத்துல உட்காந்து உங்களுக்கான டைம், டைம் கொடுத்துக்கோங்க. அந்த டைமை வந்து நேச்சர் கூட ஸ்பெண்ட் பண்ணுங்கள், மெடிடேட் பண்ணுங்கள். உங்களோட டிசைர் இன்டென்ஷனாக அந்த டைமில் நீங்கள் யோசிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி இந்த கார்டில் வந்திருக்குங்க. ஸோ எவ்வளோ அழகான மெசேஜ் வந்திருக்குங்க பாருங்கள். ஒரு சன்செட் டைமில் ஒரு
ஆத்தோரமா இல்லை கடலோரமா ஒரு இயற்கையான சூழ்நிலையில் உட்காந்து நமக்கான டிசைரை நம்ம யோசிக்கிறது, அந்த டிசைர் நம்மளுக்கு கண்டிப்பாக நடக்கும். இந்த யூனிவர்ஸ் நம்மளுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். யூனிவர்ஸ்னால் என்னங்க, இயற்கை தான். பஞ்சபூதங்களும் எல்லாமே தான் நம்மளுக்கு நம்மளை வாழ வைக்கிற எல்லாமே தாங்க அந்த யூனிவர்ஸ்குள்ளே இருக்குது. ஸோ நீங்கள் அந்த நேச்சர் கூட ஒன்றியிருங்க. உங்களுக்கு அதுக்கான டைம் இல்லை, நான் வந்து சிட்டியில் இருக்கேன், ரொம்ப பிஸியான ஷெட்யூலில் இருக்கேன், என்னால் உட்காந்து ஒரு நேச்சரில் இப்போ ஒரு பார்க்கில் போயிட்டு அமைதியாக உட்காந்து இந்த மாதிரிலாம் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால், உங்களோட வீட்டிலையே ஒரு அமைதியான இடம், ஒரு தனிமையான இடம், உங்களுக்கான இடம்னு ஒன்று இருக்கும் கண்டிப்பாக. அப்படி இருந்தால் அங்கே போய் உட்காந்து நீங்கள் மனசார கண்ணை மூடி சில மெடிடேஷன் மியூசிக் இருக்கும், அந்த மாதிரி மியூசிக்கை நீங்கள் ஆன் பண்ணி விட்டுட்டு ஒரு உங்களுக்குள்ளேயே வந்து இயற்கையாக ஒரு இடத்துக்கு போகிற மாதிரி, அந்த இடத்துல ஒரு நைஸ் ப்ரீஸ் வர மாதிரி, பச்சை பசேல்னு ஒரு வயல்வெளியில் நீங்கள் நடுவில் உட்காந்துருக்க மாதிரி அந்த மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க, இமேஜின் பண்ணுங்க. அந்த இமேஜினேஷனை அந்த மியூசிக்கோடு சேர்த்து நீங்கள் இமேஜினேஷன் பண்ணும்போது அது உங்களை ஒரு வேறு உலகத்துக்கே கொண்டு போகும். அது வந்து உங்களை வந்து ஒரு நல்ல அமைதி, மனசுக்கு ஒரு அமைதியான சூழ்நிலை. எவ்வளோ பிரச்சனை வேணா இருக்கட்டுங்க, எவ்வளோ வேணால் மைண்டில் யோசிச்சுட்டு இருக்கட்டும், ஆனால் ஒரு 5 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் உங்களுக்கான டைமை கொடுத்து மெடிடேட் பண்ணி நீங்கள் யோசிச்சு உங்களோட டிசைர் என்ன, எதுக்காக நீங்கள் ஓடிட்டுருக்கீங்க, என்னத்தை தேடிட்டுருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்கள் கண்ணை மூடி அந்த இயற்கையோட ஏந்தி யோசித்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அது ஒரு நல்ல அழகான மெடிடேஷன். ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல், எங்கேயும் ஓடாமல், எந்த கிளாஸ்க்கும் போகாமல் நீங்களே உங்களுக்கு கொடுத்துக்கிற ஒரு நல்ல மெடிடேஷனாக இருக்கும். அந்த மெடிடேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஏஞ்சலோட ஹெல்ப்பும் உங்களுக்கு வரும். ஸோ கெயின் பாசிட்டிவ் பர்ஸ்பெக்டிவ். நீங்கள் அந்த மாதிரி நேரத்தில் உட்காந்துருக்கும் போது பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள், உங்களுக்கு நடக்கிற விஷயமும் பாசிட்டிவாக நடக்கும். ஸோ இந்த எல்லா மெசேஜும் இன்றைக்கி வந்திருக்க ஏஞ்சல் மெசேஜும் ரொம்ப ரொம்ப அருமையான மெசேஜாக வந்திருக்குங்க. எனக்கு பர்சனலி ரொம்ப 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 பிடிச்சிருக்கு இந்த மெசேஜஸ். நமக்கு எல்லாருக்குமே நம்ம லக் வேணும், அதிர்ஷ்டம் வேணும், வாழ்க்கையில் ரொம்ப நல்லா இருக்கும், நம்ம பர்ஸ்பெக்டிவ்ஸ் என்னென்ன நம்ம நினைக்கிறோமோ அதெல்லாம் நம்மளுக்கு அந்த டிசைர்ஸ்லாம் நம்மளுக்கு நடக்கணும்னு தான் இருக்கும். ஸோ எனக்கும் அப்படி தான், உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும். இந்த மெசேஜஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் லைக்ஸ் அண்ட் ஷேர்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் அண்ட் பியூட்டிஃபுல் டே.